டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகனது அடியார்கள் தொடர்பான, முருகனது ஆலயங்கள் தொடர்பான பல நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முருகனது அடியார் அப்படின்னு சொன்னாலே திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை நம்ம விடவே முடியாது. இப்போ ஒரு இனிப்பு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த இனிப்புக்கு ஆதாரம் சர்க்கரை. சர்க்கரை இல்லாமல் எங்கேயான ஒரு இனிப்பு பண்டத்தை பண்ண முடியுமா? அதுபோல் வாரியார் சுவாமிகள் இல்லாமல் முருகன் தொடர்பான நிகழ்வுகளை பார்க்க முடியாது. வாரியார் சுவாமிகள் பிறந்த ஊர் அப்படிங்கிறது காங்கேயநல்லூர் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குன்னா வேலூருக்கும் காட்பாடிக்கும் நடுப்புற இந்த காங்கேயநல்லூர். மல்லையாதாஸ் பாகவதர் இவர் தான் கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய அப்பா. 6 பசங்க. மல்லையாதாஸ் பாகவதர் 6 பசங்க. 4வது பையன்தான் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகளுக்கு எப்படி இந்த சொற்பொழிவு உபன்யாசம் இந்த துறைக்கு வந்தார்னா அவர் அப்பா கிட்டேருந்து கற்றுண்டு தான் வந்தார். மல்லையாதாஸ் பாகவதர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு சொற்பொழிவாளர். ஆன்மீகம் தொடர்பான ஒரு விஷயத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எந்த மைக்கும் இல்லாமல் ஒரு 4000 பேர் 5000 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல அத்தனை பேருக்கும் போகும்படியாக பேசக்கூடியவர் மல்லையாதாஸ் பாகவதர். அவருடைய குரல் அந்த அளவுக்கு ஒரு வசீகரமான குரல். இவர் பிறந்த ஊர் காங்கேயநல்லூர். இந்த காங்கேயநல்லூரில் இருக்கக்கூடியது முருகப்பெருமான் ஆலயம். எப்படி பாருங்கள், எப்படி பகவான் அமைச்சுக்கிறார். தன்னோட திருவடிக்கு கீழே இந்த மல்லையாதாஸ் பாகவதரை அமர்த்தி வைக்கிறார். காங்கேயநல்லூர் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, காங்கேயன் அப்படின்னா காங்கேயன்கிறதுக்கு கங்கையின் புதல்வன் அப்படின்னு அர்த்தம். இந்த முருகப்பெருமானுடைய அவதார கதையில் 6 குழந்தைகள் 6 தீப்பொறிகள் எங்கே விடப்பட்டன? கங்கையிடம் விடப்பட்டன. அப்புறம்தான் இந்த குழந்தை கிடைக்கிறது. அதனால் கங்கையின் புதல்வன் என்று சொல்லும் விதமாக முருகப்பெருமானுக்கு காங்கேயன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அந்த காங்கேயனுக்கு மிகவும் பிடித்த நல்ல ஊர் இது என்கின்ற காரணத்தினால இந்த ஊருக்கு காங்கேயநல்லூர் அப்படின்னு பேர். இங்கே இருக்கிற இந்த முருகப்பெருமான் ஆலயம் ஒரு 500-600 வருஷத்துக்கு முந்தின பழமை. ரொம்ப பழமையான கோவில் அது. இந்த கோவிலுக்கு எந்த விதமான ஒரு திருப்பணி அப்படின்னாலுமே வாரியார் சுவாமிகள் யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டார். இப்போ நம்ம தெருவில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பிள்ளையார் கோவில், அந்த பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு சங்கடகர சதுர்த்தி அபிஷேகம்னா கூட என்ன பண்ணுறோம்? சார் நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை வாங்கி கொடுங்க, நீங்கள் பால் வாங்கி கொடுங்க, நீங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க, நம்ம கேட்குறோம். எல்லோரோட பங்களிப்பும் இருக்கணுங்கிறது ஒரு பக்கம். முழு காசை நம்ம போட முடியாது அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்குது. ஆனால் வாரியார் சுவாமிகள் என்ன பண்ணுவாராம், இந்த காங்கேயநல்லூர் முருகன் கோவிலில் எதுவாக இருந்தாலும், திருப்பணியாக இருந்தாலும், கும்பாபிஷேகமாக இருந்தாலும், வைபவமாக இருந்தாலும் அவர் தான் போடுவாராம். அது கேட்பாங்களாம், சில பேர் கேட்பாங்களாம், ஏன் சாமி நீங்களே போடுறீங்க, நீங்கள் யார்ட்டையானு வாங்கியும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப வாரியார் சுவாமிகள் சொல்லுவாராம், என்னோடய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு வஸ்திரம் வேணும், ஒரு புடவை வேணும், வேஷ்டி வேணும்னா யார் வாங்கி தரணும்? நான் தான் வாங்கி தரணும். அதுக்கு வேறு யார்ட்டையும் போய் காசு கேட்கக்கூடாது. அதுபோல் இந்த காங்கேயனுக்கு எதுவாக இருந்தாலும் என் அப்பா மாதிரி அம்மா மாதிரி நான் தான் வாங்கி தரணும் அப்படின்னு அவரே செலவு பண்ணுவாராம். கடைசி காலம் வரைக்கும் இந்த கோயிலுக்கு வாரியார் சுவாமிகள் அத்தனை கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருக்கார். 1929 கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு 95 வருஷத்துக்கு முன்னாடி மல்லையாதாஸ் பாகவதர் இருந்தபோது இந்த கோவிலுக்கு ஒரு குடமுழுக்கு நடத்தணும், ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணுங்கிறதுக்காக இந்த கோவிலில் மராமத்து வேலைகளை பண்ணுறார். இந்த கோவிலுடைய ராஜகோபுரம், பிரதான ராஜகோபுரம் 5 நிலைகள் கொண்டவை. அந்த ராஜகோபுரத்திற்கு எல்லாம் வேலையும் பண்ணி என்னென்ன மராமத்து பணிகள், சுதை வேலைகள் எல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வண்ணம் பூசுகிற வேலை, பெயிண்ட் அடிக்கணும். சாரம் கட்டி பெயிண்ட் அடிக்கிறாங்க, லேபர்ஸ்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் பெயிண்ட் அடிக்கிறப்ப
ஸ்ரீசைலவாசன் அப்படின்னு மல்லையதாஸ் பாகவதரோட 6வது பையன், அதாவது கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய இளைய சகோதரன். அந்த பையன் என்ன பண்ணுறாராம், மேலே பெயிண்ட் அடிக்கிற இந்த வண்ணம் பூசுகிற ஆட்களுக்கு சாயந்தரம் டீ கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒன்றில் டீ எடுத்துகிட்டு மேலே போகிறார். யார்? இந்த பையன் ஸ்ரீசைலவாசன் போகிறார். கோபுரத்தில் வேலை நடக்குது. அப்போ எப்படி ஏறி போகணும்? ஒரு சாரம் அமைத்திருக்கிறார்கள். அந்த சாரத்தில் ஏறி இந்த பையன் மேலே போய் கோபுரத்தினுடைய உச்சியில் இருக்கிறவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த பையன் கீழே இறங்க முற்படுகிறான். யார்? ஸ்ரீசைலவாசன். அப்படி கீழே இறங்க முற்படுகிற போது அந்த சாரத்தில் இந்த கம்பில் கால் வைக்கிறப்ப தடுக்கி கீழே விழுந்துட்டான். எத்தனை நிலை? 5 நிலை. ஒரு ஆலயத்தினுடைய ஒரு நிலை அப்படிங்கிறது உத்தேசமாக 10 அடி. ஒரு ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் 7 நிலைகள் அப்படின்னா 70 அடின்னு வச்சுக்கலாம், ஒரு உத்தேசமாக வச்சுக்கலாம். 5 நிலை ராஜகோபுரம் 50 அடி. இந்த பையன் மேலேந்து விழுந்தது 50 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்திருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரு மாடியிலேருந்தே ஒரு 10 அடி உயரம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு குழந்தையோ பெரியவரோ தவறி கீழே நிலத்தில் விழுந்து விட்டால் உயிர் பிழைக்கிறது 99% கடினம், பிழைக்க முடியாது. விழுந்த அதிர்ச்சியில் இதயம் உட்பட பல பாகங்கள் செயலிழந்து முடிஞ்சு போச்சு கதை. இந்த பையன் எங்கே விழுந்திருக்கான்? 50 அடி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே அத்தனை பேரும் பதறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள். மல்லையதாஸ் பாகவதரோட பையனாச்சே, இந்த கோவிலுக்கு அவர் தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு நல்ல அன்பருக்கு இப்படி ஒரு சுகமான அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும், வேலை செஞ்ச அத்தனை பேரும் ஓடுகிறார்கள் அந்த பையன்கிட்ட. மல்லையதாஸ் பாகவதர் வருகிறார், மகனை தூக்கி மடியில் போடுகிறார், மகனே மகனே என்று கதறுகிறார். ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் புலம்புகிறார்கள். மல்லையதாஸ் பாகவதர் என்ன தெரியுமா பண்ணுறாரா? முருகப்பெருமானை பார்க்குறாராம். அந்த காங்கேயநல்லூர் முருகப்பெருமான் திருச்சென்னதி இருக்கின்ற திசையை பார்த்துவிட்டு, முருகா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, எனது மகனுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த, ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு தானே இவன் மேலே போயிட்டு திரும்ப வந்துட்டுருக்கான், எதனால் இந்த சோகம்னு கதறி அழுது தனது இடுப்பில் இருக்கிற விபூதி பை எடுத்து முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய நெற்றியில் விபூதியை இடுகிறார். இந்த சம்பவம் நடந்தது 1929 வருடம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி. ரொம்ப அழகாக பதிவாகி இருக்கு. இவர் இட்டு விடுறார். ஒரு 5 நிமிஷம் போயிருக்கும், இந்த பையன் கண்ணை திறக்கிறான். 5 நிமிடம் வரைக்கும் எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல், எந்த விதமான உடல் அசைவுகளும் இல்லாமல் இருந்த சிறுவன் ஸ்ரீசைலவாசன் 5 நிமிஷம் கழித்து கண்ணை திறக்கிறான். சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்குறான். எதுக்கு என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கீங்க? அப்பா எனக்கு என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பையன் கேட்குறானா. பொதுவாக அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தாச்சுன்னா ஒன்று டெட் பாடி, இறந்து விடுவார், இல்லைன்னா மூளை கலங்கி போகும், எத்தனையோ உடல் உறுப்புகள் சேதமாகும். ஆனால் பாருங்கள், முருகப்பெருமானோட அருளோட முருகப்பெருமானுக்கே கைங்கரியம் செய்து வாழ்ந்து வருகிறவர் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மல்லையதாஸ் பாகவதற்கு அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறான், தனது இன்னருளை கொடுத்து கீழே விழுந்த அந்த பையனுக்கு ஒரு சின்ன உடல் காயம் கூட இல்லாமல் காப்பாற்றி விடுகிறான். எந்த காயமும் இல்லை, அந்த பையன் சாதாரணமாக எழுந்து நிற்கிறான். இதான ஒரு கீழே விழுந்தது, ஒரு வலி, ஒரு வேதனை ஒன்று கூட அந்த பையனுக்கு இல்லையா, ஸ்ரீசைலவாசனுக்கு. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், எல்லாம் முருகப்பெருமானுடைய கருணை. இந்த காரணத்தினாலேயோ என்னவோ முருகப்பெருமானுக்கு அந்த கோவிலுக்கு அத்தனை செஞ்சிருக்கார் வாரியார் சுவாமிகள். இதைத்தான் சொல்லுவோம், கடவுளை நம்ம பரிபூர்ணமாக நம்பிட்டோம் அப்படின்னா எத்தகைய நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்ம காப்பாற்றி விடுவார். இதே போல் ஒரு நிகழ்வு திருவாரூரில் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடம்னு ஒன்று இருக்குது, ஒரு மகானுடைய சமாதி. அதே போல் சம்பவம் அங்கேயே நடந்திருக்கு.
அதாவது கடவுளை நம்ம பரிபூர்ணமாக நம்பிவிட்டால் எத்தகைய மிகப்பெரிய இடர்பாடாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். இந்த கோவிலுக்கு வாரியார் சுவாமிகள் நிறைய செஞ்சிருக்காரு நம்ம பார்த்தோம். இந்த ஆலயத்தில் அருணகிரிநாதருக்கு ஒரு சிறப்பான சந்நிதி உண்டு. அருணகிரிநாதருக்கு இந்த அருணகிரிநாதரும் கிருபானந்த வாரியார் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வும் ரொம்ப பிரசித்தம். திருப்புகழ் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் எழுதினது. வள்ளிமலை சுவாமிகள் தன்னுடைய காலத்தில் இந்த திருப்புகழை பலருக்கும் சென்றடையுமாறு பரவவிட்டார். பல இடத்துக்கும் போனார். பல இடத்துக்கும் போயிட்டு அந்த திருப்புகழுடைய சிறப்புகளை சொல்லி பலருக்கும் அதை பற்றி தெரியும்படியாக படுத்தினார். யார்? வள்ளிமலை சுவாமிகள். வள்ளிமலை சுவாமிகள் காலத்திற்கு பிறகு இந்த திருப்புகழ் பலரையும் சென்றடைந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவர் தான் அந்த அளவுக்கு அந்த இதை கொண்டு போய் சேர்த்தார். அதனால் இந்த அருணகிரிநாதர் மேலே வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு தனி பக்தி உண்டு அவருக்கு. இந்த ஆலயத்தில் அருணகிரிநாதர்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு மதிய நேரத்தில் வாரியார் சுவாமிகளுக்கு ஏதோ ஒரு அசந்திருக்கும் போது ஒரு கனவு. நான் ரொம்ப பசியாக இருக்கேன், எனக்கு மதியானம் சாப்பாடு வேணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். வாரியார் சுவாமிகளுக்கு தூக்கி வாரி போடுகிறது. என்னடா அது, அருணகிரிநாதர் பசியாக இருக்குன்னு சொல்கிறாரே, ஒரு இறை சொரூபமாயிற்றே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணினாராம், 2 படி அரிசியில் சாதம் தயார் செய்து மதியம் உச்சி காலத்தில் அருணகிரிநாதருக்கு நிவேதனம் செய்துவிட்டு அந்த ஆலயத்திற்கு முதலில் வரக்கூடிய 6 சன்னியாசிகளுக்கு அந்த சாப்பாடானது கொடுக்கப்பட்டது. தெய்வமே பசின்னு சொல்லலாமா? உடனே தயார் பண்ணினார். இது எத்தனை நாளைக்கு பண்ணுறது? வாரியார் சுவாமிகள் காலத்திற்கு பிறகும் இது தொடர வேண்டும் அல்லவா? ஒரு தெய்வ காரியம், தெய்வத்தினுடைய சங்கல்பனா தொடர்ந்து நடக்கணும். அதுக்கு வாரியார் சுவாமிகள் என்ன பண்ணினாராம், 4 ஏக்கர் நிலம், 4 ஏக்கர் நிலத்தை இந்த கட்டளைக்காக ஏற்படுத்தி அதில் வர வருமானத்தை கொண்டு தினமும் இந்த ஆலயத்தில் மதியம் உச்சிக்கால நேரத்தில் அருணகிரிநாதருக்கு 2 படி சாதம் நிவேதனம் செய்து சன்னியாசிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் எழுதி வச்சாராம். இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காங்கேயநல்லூரில். வாரியார் சுவாமிகள் பிறந்த இந்த ஊரில் தான் அவரது சமாதியும் காணப்படுகிறது. வாரியார் சுவாமிகளுடைய கடைசி காலம் அவர் உயிர் நீத்த பிறகு இந்த திருத்தலத்திற்கு அவரது உடல் எடுத்து வரப்பட்டு இந்த ஆலயத்திற்கு எதிரே ஒரு திருவளாகம் ஏற்படுத்தப்பட்டு அங்கும் ஒரு ஆலயமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வாரியார் சுவாமிகள் அப்படிங்கிற அந்த பேரைச் சொன்னாலே அடுத்த கணம் நமது நினைவுக்கு வரக்கூடியவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் வாரியார் சுவாமிகளை எப்படியெல்லாம் ஆட்கொண்டிருக்கிறாங்கிறது நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதில் இந்த காங்கேயநல்லூர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சம்பவம். அவர்களது குடும்பத்தில் மேலிருந்து விழுந்த ஒரு சிறுவனை வாரியார் சுவாமிகளது இளைய சகோதரனை அந்த முருகப்பெருமானே காப்பாற்றினார். அப்படிங்கிறதுக்கு இந்த குடும்பத்திற்கு முருகனது அருள் என்றென்றும் உண்டு அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.